வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 30 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் அப்படின்னு இருக்கா. அதில் 72 குண்டுகள் முழங்க விஜயகாந்த் அவர்களோட உடல் சென்னை கோயம்பேட்டில் இருக்க ஒரு அலுவலக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 72 குண்டுகள் முழங்க, சரியா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இருக்க கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பற்றி கொடுத்துருக்காங்களா. இப்போ சென்னையில் புதுசாக ஒரு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? அது தென் தமிழ்நாட்டிலேருந்து போகிற பேருந்துகள் எல்லாம் அங்கே தான் போகும் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இதோட மொத்தமாக 400 கோடி, தோராயமாக 400 கோடி செலவில் அமைக்கப்பட்டது. இதோட பெயர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, சரியா? கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இந்தியாவிலே இதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அது எந்த இடத்தும்னா கிளாம்பாக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விண்ணில் பாய்கிறது PSLV C58 இருக்கா, ஜனவரி 1 பாய்கிறது அப்படின்னு இருக்குது. எங்கேருந்து C58 ராக்கெட்டை பார்த்துக்கணும். எங்கேருந்துன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து, ஆந்திராலேருந்து, சரியா? ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இந்த C58 எக்ஸ்போசாட்டை ஏவுறாங்க. எக்ஸ்போசாட்டுங்கிற சேட்டலைட்டை ஏவுறாங்க C58 ராக்கெட்டு மூலமாக, சரியா? ராக்கெட்டு வேறு, சேட்டலைட் வேறு. C58 ராக்கெட்டு மூலமாக இந்த எக்ஸ்போசாட்டை விண்ணில் செலுத்துகிறாங்க, சரியா? அடுத்ததாக எதை ஆராய்ச்சி பண்ணும் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது? நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் கதிரியக்கம், கருந்துளை வாயுக்களின் திரள் நெபுலா, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும் அடுத்த 5 வருஷத்துக்கு, சரியா? இதை பற்றி தெளிவாக அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக இங்கே நடையாய் நடந்து என்ன லாபம் அப்படின்ட்டுருக்கா. இல்லை காங்கிரஸை பற்றி, அகில இந்திய காங்கிரஸை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு தெளிவாக எழுதிக்கோங்க. 1885 டிசம்பர் மாதம் 28 அதன் பயணம் தொடங்கியது. அப்போ தான் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணது, INC ஸ்டார்ட் பண்ணது 1885 டிசம்பர் 28 ஸ்டார்ட் பண்ணாங்க, சரியா? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, தின்ஷா வாச்சா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் கூட்டம் பம்பாயில் நடந்துச்சு, சரியா? எங்கே நடந்து இடம்லாம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், சரியா? பம்பாயில் நடந்துச்சு. இடம் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்துச்சு. இதில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 72 பேர் கலந்துக்கிட்டாங்க, சரியா? அடுத்ததாக 4 நாள் நடந்துச்சு இந்த கூட்டம், 31 வரைக்கும். இதில் தலைமை யார் அப்படின்னா WC பானர்ஜி அவர்கள் தான் இந்த முதல் மாநாட்டுக்கு தலைமை, சரியா? அடுத்ததாக 2வது கூட்டம் இருக்கா, அதுக்கு யார் தலைமைனா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். டிசம்பர் மாதம் 27 நடந்துச்சு, கொல்கத்தாவில் நடந்துச்சு, இப்போ இருக்க கொல்கத்தாவில் நடந்துச்சு, சரியா? அடுத்ததாக இங்கே தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இவர், தாதாபாய் நவ்ரோஜி. அங்கே உள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வெற்றி பெற்றவர். எந்த தொகுதியில் லிபரல் கட்சியோட வேட்பாளராக நின்னார், சரியா? லிபரல் கட்சியோட எந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அப்படின்னா பின்ஸ்பரி மத்திய தொகுதியில் நின்னார். பின்ஸ்பரி மத்திய தொகுதியில் நின்னார், சரியா? இவர் முக்கியமான ஆள். இப்போ இந்த ஆர்டிக்கிள் சொன்னேன், எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் இல்லாத பாயிண்ட்டும் INCயில் வரும், கேள்வியாக முக்கியமாக வரும், சரியா? அதுக்கு இது படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். அது தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் தான். அது பீகார் மாநிலத்தை சேர்ந்த கட்சி. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படின்னு இருக்கா. இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர ஆணையர்கள் நியமனத்துக்கான அமைப்பு முறையை ஏற்படுத்த புதுசாக ஒரு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, சரியா? இது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா 2023, இந்த மசோதாவோட பெயர், சரியா? அடுத்ததாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களின் நியமனத்துக்கு மத்திய சட்ட அமைச்சர் தலைமையில் செயலர் அந்தஸ்து குறையாத மேலும் 2 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு, சரியா? அப்போ இந்த குழுவுக்கு தலைமை யார் அப்படின்னா மத்திய சட்ட அமைச்சர், அதற்கு கீழே 2 பேர் இருப்பாங்க, அதான் இந்த குழு. இந்த குழு தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணும், சரியா? அப்போது
இக்குழுவின் பரிந்துரை மீது பிரதமர் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் இடம்பெற்ற தேர்வுக்குழு முடிவெடுத்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் பரிந்துரைக்கும். அவர் நியமிப்பார் தேர்தல் ஆணையர்களை. சரியா? இது கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதா இருக்கா, இது கொஞ்சம் முக்கியம். நம்ம சொன்னது நல்லா எழுதிக்கங்க பொறுமையாக. அடுத்ததான் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இது வந்து சோனியா சம்ருத்தி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, எதுக்காக அந்த திட்டம் அப்படின்னா 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெயரில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஆண்டுக்கு ஒரு தடவை நிதியாண்டுக்கு கணக்கு பண்ணுவாங்க. இப்போது ஒரு நிதியாண்டுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் சேமிக்கலாம் இந்த திட்டத்தில். சரியா? இதுக்கு வட்டி விகிதம் 7.6% கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு 0.2% உயர்வு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. சரியா? இப்போது நம்ம மாதம் மாதம் செலுத்துகிற அமௌண்ட்டை அந்த பெண் குழந்தைக்கு 18 வயதான உடனே எடுத்துக்கலாம், கல்வி தேவைக்காக எடுத்துக்கலாம். இப்போ முழு அமௌண்ட்டையும் எப்போ எடுக்கணும் அப்படின்னா 21 வயசானதுக்கப்புறம் முழு அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம் இந்த திட்டத்தின் கீழே. சரியா? முக்கியமான திட்டம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா 2015 கொண்டு வரப்பட்ட திட்டம். கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்ததாக இப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.